இங்கேருந்து பார்க்க விஷுவல் செம்மையாக இருக்குங்க. கீழே ஃபுல்லாக வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய தரைக்காடுகள். இதுதான் இந்த கோட்டையோட பிரதான நுழைவாயில். இதுக்கு அடுத்து தூரத்தில் தெரிஞ்சு பாருங்க, அதுதான் வந்து செஞ்சி ராஜா கோட்டை. அடர்ந்த காட்டில் ஒரு 1000 அடி உயரத்தில் இந்த கோட்டை. ஒரு கீழே வந்து ஒரு பாதாளம் சுரங்கம் மாரி இருக்குங்க. ஆனால் பலகை கருங்கலான ஒரு கதவு இருந்திருக்கான். அந்த கதை தான் இரண்டாவது நுழைவாயில் கிட்ட வந்துட்டாங்க. அது தெரியும் பாருங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாதாள சிறைச்சாலைங்க. வணக்கம் நம்மளே, இன்னைக்கு நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சி வட்டத்தில் மேலச்சேரி அடுத்த சிறுவாடி அப்படின்ற இடத்துல இருக்கோம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கோட்டையை தேடிய பயணம் தான் போக போகிறோம். எனக்கு பின்னாடி தெரிய போகுதுங்க, இதான் வந்து மேலச்சேரி கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோட்டையை பார்த்தீங்கன்னா ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளார ஒரு 700 அடி உயரத்தில் ரொம்ப கம்பீரமாக கட்டப்பட்டிருக்கு. இன்றைக்கி இந்த காலையில் இந்த கோட்டையை எதுக்கு கட்டினாங்க, இந்த கோட்டையோட வரலாறு என்ன அப்படின்றத எல்லாத்தையும் விரிவாக பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த மலை பயணத்தில் தரைக்காடை முடிச்சுட்டாங்க. அதுக்கடுத்து பாறை வழியாக ஏறணுங்க. இப்போ இந்த பாறை மேலே தான் ஏறிட்டு இருக்கோம். இது மேலே யாரோ ஒரு பெரிய என்ட்ரன்ஸ் இருக்கும், அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க போகலாம். இதுக்கு பாறை பார்த்தீங்கன்னா ஒரு செங்குத்தான மலைங்க. ஒரு சரிவிலான வந்து பாறையில் தான் ஏறிட்டு இருக்கோம். காடுகளை கடந்து வந்துட்டோம். அந்த காடுகளை கடந்து வந்தோம். இப்போ இந்த செங்குத்தான பாறை தான் ஏறணும். ஏறினாலும் மேலே போகிற பாதையும் அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த பாதையும் தான் அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஏறணும். வாங்க போகலாம். இப்போ இந்த இடத்துல இந்த ஒரு பெரிய பாருங்க, இந்த பாறையை பிடிச்சிட்டு தான் இறமே இருக்குது. இதற்கு இன்னொரு வழியும் இருக்குது. மேலச்சேரி பச்சையம்மன் கோயில் இருக்குது. அந்த பச்சையம்மன் கோயில் வழியாக வந்து ஒரு வழி இருக்குது. அந்த வழியை நம்ம முதல்ல ட்ரை பண்ணோம். அது வந்து ரொம்பவே முள்காடாக இருக்கிறதுனால வரவே முடியல. ஃபுல்லாக வந்து 11 ஆண்டுகளாக அந்த வழியெல்லாம் பயன்படுத்தலை அப்படின்றதுனால ஃபுல்லாக வந்து முள்காடாயிடுச்சு, வரவே முடியல. அதனால் பாதிலே கைவிட்டோம். இப்போ 2வது நாளாக முயற்சி செஞ்சு இப்போ இந்த சிறுவாடி வழியாக ஏறிட்டுருக்கோம். இந்த சிறுவாடி காட்டு வழியாக ஏறும்போது பாறைகள் ரொம்ப செங்குத்தாக இருக்குது. கொஞ்சம் பார்த்து ஏற வேண்டியதாக இருக்குது. ஆல்மோஸ்ட் பாதி தூரத்துக்கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. வாங்க போய்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த கோட்டையோட பயணத்தில் பாதி தூரம் வந்துடுங்க. நம்மளாம் இங்கேருந்து பார்க்கும்போது கோட்டையோட மதுசுவர் தூரத்தில் தெரியுதுங்க. வழக்கம் போல தான் மலை பயணத்தில் இந்த கோட்டையோட மதுசுவர் தெரிஞ்சால் புதுசாக ஒரு உற்சாகம் வந்துடுங்க. பாதி தூரம் கடந்துட்டோம். இன்னும் பாதி தூரம் தான். இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை விட முக்கியமாக இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நடந்து வந்த பாதை ஃபுல்லாக வந்து ஒரு அடர்த்தியான காடுங்க. இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப பச்சை ரொம்ப அழகாக தெரியுதுங்க. செம விஷுவல். இதை அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டு மலை ஏறலாம் வாங்க. இது வரைக்கும் பாதை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு கருங்கல் பாறை சரிவாக இருந்துச்சு, செங்குத்தாக இருந்துச்சு. அப்படியே ஏறி வந்தாங்க. இங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய கல்லை கொட்டி வச்சு போல இருந்தது, அது மேலே ஏறி வந்தாங்க. இதுக்கு அடுத்து மறுபடியும் என்ன பண்ணணும்னா இந்த மலையை விட்டு கீழே இறங்கணுங்க. இறங்கி பாருங்க இந்த காட்டுக்குள்ளார அப்படியே ஒரு சுற்றணுங்க. சுற்றி வந்தீங்கன்னா இந்த காட்டை அப்படியே ஒரு சுற்றி வந்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது என்ட்ரன்ஸு. அதை தெரிய பாருங்க கோட்டையோட மதுசுவர். நம்ம இப்போ அங்கே போகணும். அதுக்கு முன்னாடியே பார்க்க முடியாது. அதனால வந்து
இந்த காட்டில் உள்ளார சுற்றி அப்படி போகணுங்க. பயணம் இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இருக்க போகுது. வாங்க போகலாம். காட்டுக்குள்ளே ஒரு பெரிய புளிய மரங்க. இந்த புளிய மரத்தை தான் வந்து இங்கே வரவங்களாம் வந்து அடையாளமாக வச்சுக்கிறாங்க. இந்த புளிய மரத்தை தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னாங்க அழகாக வந்து கல்லை ஒன்று வச்சு படிக்கட்டு பழைய நடக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது மன்னர் காலத்தையே பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்கடுத்து போனால் கோட்டையோட மதில் வரும், கோட்டையோட படிக்கட்டுக்கும் வரும். வாங்க போகலாம். நம்ம இந்த கோட்டைக்கு மொத்தம் 2 வழி இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஒன்று வந்து சிறுவாடி கிராமத்துலேருந்து வர ஒரு வழி, இப்போ நம்ம அந்த வழி தான் வந்துருக்கோம். இன்னொரு வழி சொல்லியிருக்கோம், மேலச்சேரி பச்சையம்மன் கோயில் மலை மேலே இருந்து ஒரு வழி இருக்குது. 2 வழி மொத்தம் இருக்குது. நம்ம முதல் வழியாக ஏறி வர முடியலன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம், கை விட்டுட்டு இப்போ 2வது வழியாக ஏறிட்டு இருக்கோம். நம்ம இப்போ முதல் வழியாக வந்தோம்னு வச்சுக்கலாம், மேலச்சேரி வழியாக வந்தால் இந்த வழியாக வந்திருக்கும். இங்கே வந்து இந்த சிறுவாடியிலேருந்து வர 2 வழியும் இந்த இடத்துல ஒன்றாகி இங்கேருந்து ஒரே வழியாக தான் கோட்டைக்கு போகுதுங்க. மொத்தம் இந்த இடத்துக்கு 2 வாரத்துக்கு 2 வழி, மேலச்சேரி வழி, சிறுவாடி வழி. இந்த 2 வழியுமே இங்கே இருக்க பெரிய புளிய மரத்து பக்கத்தில் ஒரு வழி ஆகிடுது. சரிங்களா, நம்ம கிட்ட வந்துட்டோம். மேலே போய்ட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கோட்டையோட மதுசோர் கிட்ட நெருங்கிட்டோங்க. நம்ம வந்து இப்போ வந்து படிக்கட்டு நுழைவாயில் வந்து நெருங்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி இந்த இடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 பெரிய பாறைங்க. அந்த பெரிய பாறைக்கு நடுவில் தான் வந்து நடந்து போகிற மாதிரி வழி இருக்குது. இந்த மலையை ஒரு செங்குத்து மலை, இந்த மலையை சுற்றி ஏற ரொம்ப கஷ்டம். ஏற மாதிரியா இருந்தால் இந்த ஒரு வழியாக தான் ஏறணும். நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஒரு வழியாக ஏறினா கூட இந்த பாறை 2 பாறைகளுக்கு நடுவே தாங்க வரணும். இப்படி நடந்து வந்தீங்கன்னா எதிர்நாட்டு படைகள் திடீர்னு தாக்கும்போது இந்த வழியாக தான் வரணும். பெரிய அளவில் மூவ்மெண்ட்லாம் பண்ண முடியுது. படைகள் 1 by 1 அப்படியே பொறுமையாக தான் போகணும். அப்படி போகும்போது கூட மேலே இருந்தால் அவங்க வந்து ஈஸியாக தாக்க முடியும். இந்த பாறைகள் மேலே இருந்து தாக்க முடியும். இல்லாட்டி அங்கேருந்து ஒரு பெரிய கல்லை ஊற்றி விட்டாலே போதும், மொத்த படையும் சரிஞ்சு கீழே வந்துடுவாங்க. இது போன்ற அமைப்பு வந்து பாதுகாப்பு அமைப்பு நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தோமே திருவண்ணாமலை துர்கம் ஃபோர்ட், அதுலேயும் பார்த்தோம், இப்போ இங்கேயும் பார்க்குறோம். இது போன்ற அமைப்புகள் நிறைய கோட்டையில் நம்மளால் பார்க்க முடியுது. சரி வாங்க மேலே போய்ட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பயணம் கொஞ்சம் பெரிய பயணம் தாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே நம்மளும் நடந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ வந்து 2வது புளிய மரம் வந்துருச்சு. இது வந்து இவங்க அடையாளமாக சொல்கிறாங்க, உள்ளூர் மக்கள் வந்து அடையாளமாக சொல்கிறாங்க. இது பக்கத்தில் தான் வந்து நம்ம சிம்பிள் பார்த்தோம். அதுக்கடுத்து சின்ன ஒத்தடி பாதை போல இருக்குது. இது வழியாக போனீங்கன்னா அந்த கோட்டையோட நுழைவில் போயிடலாம். ஏன் இப்படி நம்ம சுற்றி இப்போ மலை இருக்குங்க, மலையோட ஒரு புறமா ஏறி மலையை ஒரு சுற்றி ஏறுறாங்க. ஏன்னா அந்த மலை வந்து ஒரு செங்குத்தான மலை, எந்த பக்கத்துலையும் ஏறத்துக்கு வழி இல்லை. ஒரே ஒரு புறத்தில் மட்டும் தான் ஏற முடியும். அந்த ஒரு புறத்து வரதான் நம்ம இப்போ மலையை ஒரு சுற்றி ஏறிட்டு இருக்குங்க. அதனால தான் ரொம்ப தூரமாக நடந்துகிட்டே இருக்கோம். கிட்ட வந்துடுச்சு, வாங்க போவோம். நம்ம இப்போ இந்த மேலச்சேரியில் இருக்க இந்த கோட்டைக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே கஷ்டப்பட்டு ஏறி வந்து இப்போ இந்த கோட்டையோட நுழைவாயில் கிட்ட வந்துட்டாங்க. இந்த இடமே பாருங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது. படிக்கட்டுகளை அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இயற்கையாக வந்து 2 பாறை, அந்த பாறைக்கு நடுவில் வந்து வழி வச்சுருக்காங்க. அதுக்கு அழகாக வந்து கருங்கற்களை ஒன்று மேலே ஒன்று அடிக்க வச்சு நடுவில் சுண்ணாம்பு சுதையை கொண்டு பூசி அதுக்கு நடுவில் ஒரு கேப் வச்சுருக்காங்க. இந்த கேப்பில் வந்து அந்த காலத்தில் வந்து மரக்கதவு இருந்திருக்கலாம், இப்போ இடிஞ்சு போய் விழுந்துருக்கு. நம்ம மேலே போயிட்டு வேறு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் இந்த கோட்டையோட பிரதான நுழைவாயில். இதுக்கு அடுத்து போனீங்கன்னா இன்னொரு நுழைவாயில் இருக்கிறதா சொல்கிறாங்க. எல்லாத்தையும் நம்ம மேலே போய் விரிவாக பார்க்கலாம். இந்த நுழைவாயில பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, இந்த 2 கருங்களுக்கு இடையில வந்து பெரிய அளவு கேப் இருக்கு. இந்த சைட்லயும் அதே ஒரு கேப் இருந்திருக்கு. இந்த கேப்ல வந்து அந்த காலத்தவங்க பெரிய கதவு ஒன்று கருங்காலால அல்லது வந்து மரத்தாலையான கதவை கொண்டு இங்கே மூடி இருக்காங்க. அதுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து இந்த கருங்களுக்கு இந்த சைடில் வந்து ஒரு பெரிய வந்து நல்ல பெரிய துளை இருக்கு. இந்த சைட்லையும் இருக்கு, இந்த சைட்லையும் இருக்கு. இது எப்படின்னா முதல்ல இந்த இடத்துல ஒரு பெரிய கதவு வந்துருக்கும். அந்த கதவை வந்து எதிர்நாட்டு படைகள் தாக்க வரும்போது பின்புறத்தில் வந்து பெரிய கட்டையை கொண்டு தடுப்பாங்க. அந்த கதவை உடச்சிட்டு வர மாதிரி தான் ஒரு அமைப்பு இருக்கும். அதுக்கு தான் வந்து இந்த கதவு, இது வந்து கதவுக்கான இடைவேளை. இது வந்து பெரிய கட்டையை சொறி வைக்கிறதுக்கான அந்த துளை. ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. வாங்க மேலே போயிட்டு வேறு என்ன பார்க்கலாம். இந்த இடம்லாம் பாருங்க, லைட்டாக ஸ்கிப் பண்ணால் பெரிய பள்ளத்தில் வந்துடுவாங்க. இது ஒரு செங்குத்தான மாதிரி சொல்லியிருப்போம். சரிங்களா, மொத்தம் 2 வழி இருக்குன்னு சொல்லியிருக்கோம்ல. இன்னொரு வழியாக அந்த மேலச்சேரியோட பச்சையம்மன் கோயில் அங்கே தான் இருக்குது. அந்த வழியாக வந்து அந்த காட்டில் வர பூந்து இப்படி தாங்க வரணும். நாங்கள் முதல் முறையாக வந்து பாதிலே கைவிட்டோம்ல, இந்த பாறைக்கு கீழே தாங்க வந்தோம். அங்கேருந்து ஏற முடியாது, வெறும் செங்குத்தான பாறை தான் தெரிஞ்சு சொல்லிட்டு அந்த பயணத்தை அதோட கைவிட்டு இப்போ 2வது நாளாக வந்திருக்கோம். அந்த இடம் இங்கே தாங்க. இந்த இடமே பாருங்கள் லைட்டாக பயங்கரமாக தான் இருக்குது. இங்கேருந்து பார்க்க விஷயம் செம்மையாக இருக்குங்க. எல்லாத்தையும் அப்படியே பார்த்துக்கிட்டு
கிட்ட 2வது நுழைவாயில் அது தெரியுதுங்க, அந்த நுழைவாயிலுக்கு தான் பார்க்குறோம். வாங்க போகலாம். பார்த்து இப்போ நம்ம இந்த கோட்டை பயணத்தில் 2வது நுழைவாயில் கிட்ட வந்துட்டோங்க. அது தெரியுது பாருங்க, அதுதான் 2வது நுழைவாயில். அதற்கு முன்னாடி இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்காங்க ஃபுல்லாக மதுள் சுவர் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குங்க. பெரிய பெரிய கருங்கற்களை ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சு அதுக்கு மேலே பாருங்கள் சுண்ணாம்பு சுதைக்கம்லாம் பூசிருக்காங்க. மேலே பார்த்தா நம்மளுக்கு வந்து சில செங்கல் கட்டுமானங்களும் தெரியுது. அதில் வந்து சில பார்வை கூண்டுகள்லாம் வச்சுருக்காங்க. நம்ம மேலே போய்ட்டு அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நம்ம முதல்ல வந்து இந்த 2வது நுழைவாயில் போய் பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கடுத்து உள்ளார என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்றொன்னா விளக்கமாக சொல்கிறேன். அதுக்கடுத்து இந்த கோட்டையோட வரலாறும் நம்ம உள்ளார போய் பார்க்கலாம். இப்போ நம்ம 2வது நுழைவாயில் தாங்க இருக்கோம். இங்கே பார்த்தா நிறைய செங்கல் இருக்குதுங்க. செங்கல்லாம் பாருங்க, அழகாக பட்டை செங்கல் தெரியுங்களா? இதான் அந்த காலத்து செங்கல் கட்டிடங்கள். மேலே இருந்த செங்கல் கட்டிடங்கள் செஞ்சதுக்கப்புறம் மழையால் வந்து கீழே அடித்து வரப்பட்டுருக்கு. இது எல்லாத்தையும் இங்கே போடலாம். இப்போ இந்த 2வது நுழைவாயில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அழகாக வந்து ஒரு பலகல் அழகாக ஏற்படுத்தி மேலேயும் தூண் போன்ற அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனால் இந்த கற்களை நம்ம பார்க்கும்போது ஒரு சிறிய சந்தேகம் வருது. ஏன்னா பெரும்பாலும் நாயகர் கால கூட்டம்னு சொல்கிறாங்க. இந்த தூணில் வந்து நம்மளுக்கு சிற்ப வேலைப்பாடுகள் இல்லை. நாயகர் காலத்து தூணில் சிற்ப வேலைப்பாடுகள் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். கண்டிப்பாக இது வந்து அதற்கு முந்தைய காலமாக இருக்கலாம், நம்மளோட கணிப்பாக ஏற்படுத்திக்கலாம். ஒருவேளை வந்து இது சோழ காலத்தை கட்டப்பட்டு பின்பு நாயகர் காலத்தில் மெருகேற்றப்பட்டிருக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு உறுதியாக தெரியணும். அதற்கடுத்து இப்போ இந்த நுழைவாயில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்கேயும் பாருங்கள் கதவு. இந்த நுழைவாயிலை தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு மரத்தாலான கதவு வந்து இருந்திருக்கு. அதை தடுக்கிறதுக்கு இந்த சைடில் பார்த்தீங்களாங்க பெரிய கட்டையை வச்சு தடுக்கிறதுக்கு ஒரு துளை வச்சுருக்குறாங்க. சரிங்களா, ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதை பார்த்துட்டு அடுத்து உள்ளார போயிட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கோட்டை உச்சியில் ஏறி வந்தோடனே 2 வழி புரியுதுங்க. இடது பக்கம் ஒரு வழி, வலது பக்கம் ஒரு வழி. மிகப்பெரிய கோட்டைங்க. நம்ம முதல்ல இடது பக்கம் போயிட்டு இடது பக்கம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கடுத்து கடைசியாக வந்து வலது பக்கம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். சரிங்களா, வாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் வந்து பெரிய மண்டபம் இருந்துருக்குங்க. ஃபுல்லாக பாருங்கள், செங்கல் சோழோட மிச்சங்கள் இதெல்லாம் இந்த சைட்லையும் இருக்குது, சுற்றி இருக்குது. ஒரு பெரிய மண்டபம் இருந்திருக்கு. ஒரு தனித்தனி அறையாக கூட இருந்திருக்கலாம். எல்லாமே இப்போ வந்து இடிஞ்சு வெறி காலியாக வந்து சமதளமாக இருக்குங்க. வேறு என்னென்ன இருக்குது சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம உள்ளார போயிட்டுருக்கோங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சுனைங்க, கிட்டத்தட்ட ஒரு 50 அடி ஆழத்த ஒரு மிகப்பெரிய சுனை. இதே போல் சுனை நம்ம வந்து களம்பரன் கோட்டையிலையும் பார்த்துருப்போம். அதே போல் சுனைங்க, ரொம்ப மிகப்பெரிய சுனை, ரொம்ப ஆழமான சுனை. அதற்கு இறங்கிறதுக்கான படிக்கட்டுகளும் இங்கே இருக்குது பாருங்க. இங்கே இருந்தால் நிறைய போர்ப்படைகளுக்கு இங்கே இருந்த கைதிகளுக்கும் வந்து தண்ணீர் தேவைகளுக்காக ஒரு பெரிய சுனையை வெட்டியிருக்காங்க. இது நேச்சுரலாக கொஞ்சம் சுனை மாதிரி தான் இருக்குது. 2 பெரிய பாறையோட இடுக்கில் ஒரு மிகப்பெரிய ஆழத்தில் சுனைங்க. இந்த வழியாக இறங்கிறதுக்கு பாதைகளும் இருந்திருக்கு, படிக்கட்டுகளும் இப்போ இடிஞ்சு விழுந்துருச்சு. சரி வாங்க, அடுத்தா நம்ம போய் உள்ளார என்ன இருக்குன்னு போய் சொல்லி பார்க்கலாம். கோட்டையோட நடுப்பகுதியில் ஒரு பெரிய கருங்கல் கட்டிடம். கருங்கற்களை ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சு நடுவில் சுதையை கொண்டு பூசிருக்காங்க. சிறு சிறு கேப்பில் கூட அவங்க வந்து சின்ன சின்ன கருங்கல் துகள்களையும் வச்சு வந்து பேக் பண்ணியிருக்காங்க அழகாக. மேலேயும் வந்து தளம் இருந்திருக்கு. சரிங்களா, இது உள்ளார போய்ட்டு என்ன இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். இது உள்ளார பார்த்துக்கு படிக்கட்டுகள் அழகாக கருங்கற்கள் வந்து அழகாக படிக்கட்டுகளும் ஏற்படுத்தியிருக்காங்க. வாங்க, அப்படியே வேணாம் அப்படியே வேணாம். இந்த கருங்கல் கட்டிடம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிறைச்சாலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க நம்மக்கிட்ட. இந்த கருங்கல் ஒரு பெரிய அளவுங்க, பெரிய அகலத்தை கட்டியிருக்காங்க. இது குறுக்கால பார்த்தீங்கன்னா நடுவில் அங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு சொல்லிட்டு தனித்தனி அறைகளை ஏற்படுத்தியிருக்காங்க. அது ஒரு தனி அறை, இது ஒரு தனி அறை, அது ஒரு தனி அறை, இது ஒரு தனி அறை. மொத்தம் 4 அறைகள் இருக்குது. நீங்கள் இப்போ இந்த படிக்கல் வழியாக ஏறி வந்தாலும் மறுபடியும் கீழே இறங்கணுங்க. கீழே இறங்கினா தான் அது உள்ளார போக முடியும். மேலே வந்து தளம் இருந்திருக்கு, தளம் வந்து இடிஞ்சு விழுந்திருக்கு. எப்படிப்பா சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதை பாருங்கள். மேலே இருந்தால் தளத்தோட மிச்சங்கள் தூணுங்க. தளத்தோட தூண், இந்த பெரிய தூணலை இங்கே வச்சு மேலே ஒரு தளத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த தூணோட மிச்சம் இருக்குது. இது ஃபுல்லாகவே வந்து மேலே இருந்த தளம் இடிஞ்சு விழுந்து ஒரு பெரிய சிதைவாக கிடக்குது. இந்த இடம் ஒரு பெரிய சிறைச்சாலையாக இருந்துருக்குங்க. தனித்தனி அறைகளே கொண்ட சிறைச்சாலைங்க. கொஞ்சம் பெரிய சிறைச்சாலையாக இருக்குது. ஒரு முக்கியமான கைதிகளே, முக்கியமான போர் கைதிகளே இந்த இடத்துல வச்சுருந்துருக்கலாம். கோட்டையோட மேல் தளம் பார்த்தீங்கன்னா பெரிய தளங்க, பெரிய நிலப்பரப்பு. அதனால் வந்து அங்கொன்று இங்கொன்று நிறைய கட்டிடங்கள் இருக்குது. இப்போ நம்ம நிற்கிறது வந்து வடகிழக்கு திசையில் நிற்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கட்டிடங்கள் இருந்துருக்குங்க.
அங்கே ஒரு கட்டிடம் இருக்குது, நம்ம அடுத்து அங்கே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாங்க கருங்கலை கொண்டு இங்கே வந்து நிறைய கட்டிடம் இருந்திருக்கு. அதை விட பின்னாடி கூட ஒரு கட்டிடம் இருந்தது, இப்போ நம்ம பார்த்துட்டு வந்தோம். இதை தவிர இந்த இடத்துல வந்து நிறைய செங்கல் கட்டிடங்களும் கருங்கல் கட்டிடமும் இருந்திருக்கு. இந்த இடம் வந்து ஒரு சிறைச்சாலையாக வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அதனால் வந்து தனித்தனி அறைகளை கொண்ட கட்டிடங்களை ஏற்படுத்தியிருக்காங்க. போர்க்கைதிகள் நிறைய பேரை வந்து இங்கே சிறையில் இட்டிருக்காங்க. அதனால தான் இங்கே நிறைய கட்டிடங்கள் இருந்திருக்கு. பின்னால் ஏற்பட்ட போர்னால் வந்து இந்த இடம் ஃபுல்லாக நிறைய சிதைஞ்சு போயிருக்கு. நாயக்கர்கள் இந்த இடத்த வந்து நல்லா பெரிய அளவில் டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து முகலாயர்களும் இந்த இடத்த பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து நிறைய முகலாயர்களோட கட்டிடங்களையும் பார்க்க முடியுது. முகலாயர்களும் பயன்படுத்தியிருக்காங்க. பிற்காலத்தில் பிரிட்டிஷ்காரங்க பிரெஞ்சுக்காரங்க போரில் தான் வந்து இந்த கோட்டை வந்து பெரிய அளவில் சிதைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, நம்ம அடுத்ததாக போயிட்டு அந்த கட்டிடம் செங்கல் கட்டிடம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த மேலச்சேரி மலை மேலே சிறுவாடி காட்டுக்குள்ளே இருக்குது. இந்த மேலச்சேரி மலை மேலே இருக்குது இந்த கோட்டையில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஒரு அழகிய செங்கல் கட்டிடங்க. வெளியிருந்து பார்க்கும்போதே ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. மேலே பார்த்தா ஒரு ஆலமரங்க, ஆலமரத்துக்கு கீழே ஒரு செங்கல் கட்டிடங்க. அப்படியே அங்கேருந்து வெளியே போகிற தோட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாங்க டிசைன்லாம் செம்மையாக இருக்குங்க. மழை தண்ணி கீழே இறங்கிறதுக்கு அழகாக வந்து உங்களுக்கு சருவலும் காட்டியிருக்காங்க. அதை விட இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நுழைவாயிலுங்க. இந்த நுழைவாயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னாங்க சின்ன 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 பூ டிசைனுங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. சுண்ணாம்புலே இது ஒரு டிசைனாக காட்டியிருக்காங்க. அதுக்கடுத்து உள்ளார போனதாங்க அந்த செங்கல் கட்டிடம். செங்கல் கட்டிடம் இதுதாங்க. இந்த செங்கல் கட்டிடம் தனியாக இருந்துருக்குங்க. இதற்கு வெளியே வந்து இந்த நுழைவாயில வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த நுழைவாயில பார்க்கும்போது இது வந்து ஒரு முகலாயர்களோட கட்டிடக்கலை மாரி தான் நம்மளுக்கு தெரியும். தனி செங்கல் கட்டிடம் தனி கட்டிடங்க. அந்த கட்டடத்துக்கு வெளியே தான் இதை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த அமைப்பு மட்டும் ஒரு முகலாயர் அமைப்பு. உள்ளார இருக்கிறது ஆல்ரெடி இருந்த அமைப்பு, நாயகர் காலத்தில் செய்யப்பட்டது. அதற்கு வெளியே வந்து இந்த முகலாயர்கள் நுழைவாயில ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த டிசைன்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. சரி வாங்க உள்ளார போய்ட்டு வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கோட்டையோட உள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு செங்கல் மண்டபங்க. இந்த மண்டபத்தை பற்றி நம்ம அடுத்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்த பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நுழைவாயில ஒரு சின்ன இடைவெளிங்க. இந்த இடைவெளியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே அழகாக ஒரு காடி இருக்குங்க. இந்த காடியில் பார்த்தீங்கன்னா இந்த இடைவெளியில் மரத்தாலான ஒரு அரிவாள் இருந்துருக்கான். இந்த இடத்துல ஒரு அரிவாள் இருந்திருக்கு. இதுக்கு மேலே வந்து கருங்கல்லான பலகை கருங்கல்லான ஒரு கதவு இருந்திருக்கான். அந்த கதவை திறந்து உள்ளார வரதும் வெளியே போகிறதும் இருந்திருக்கான். இதை வந்து இந்த ஊர் மக்கள் அண்ணன் அதை கொண்டு எல்லாரும் பார்த்துருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே பார்த்துருக்காங்க. ஆனால் இப்போ இந்த கதவு எங்கே போச்சுன்னே தெரியலங்க. ஆனால் அந்த கதவு எப்படி இருந்ததுங்க, கருங்கல் பாறையெல்லாம் இருந்தது. அதுக்கு மேல வந்து உங்களுக்கு வந்து மரத்தாலான காடி இருந்துச்சு. அரிவாள் மேல ஒரு கருங்கல் கதவு நீங்க பாத்துருக்கீங்க. கருங்கல் கதவு இருந்திருக்கு. இப்ப அந்த கருங்கல் கதவே எங்கன்னு தெரியல. இப்ப இந்த மண்டபத்தோட பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த மண்டபத்தோட அமைப்பு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பாத்தீங்கன்னா செங்கல்ல ஒண்ணுமேல ஒண்ணு அடிக்க வச்சு அதுக்கு இடையில வந்து சுண்ணாம்பை கொண்டு அழகாக பூசிருக்காங்க. அதற்கு உள்ளாரையும் பாத்தீங்கன்னா ஒரு லேயர் சுதையை கொண்டு உள்ளாரையும் பூசிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா அதே போல செங்கலை ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சு மேலே தரையும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோண வடிவில் தரையும் வந்து செங்கலை ஏற்படுத்திருக்காங்க. அதற்கு உள்ளாரையும் பார்த்தீங்கன்னா சுதையை கொண்டு பூசிருக்காங்க. இவ்வளவு பாதுகாப்பாக வந்து இங்கே கட்டுற அளவுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த இடம் வந்து மழை தண்ணி உள்ளார வர அளவுக்கு தான் செஞ்சுருக்காங்க. அப்படியே இந்த இடம் ஒரு தானிய சேமிப்பு கிடங்காக இருந்திருக்கலாம். இங்கே நிறைய வந்து போர் வீரர்கள் இருந்திருக்காங்க. அதோட முக்கியமாக இந்த இடத்த வந்து ஒரு சிறைச்சாலை, போர்க்கைதிகளை சிறையில் வைக்கிற இடமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த வந்து கண்காணிப்புக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. அப்படின்னா அது நிறைய போர் வீரர்களும் நிறைய பேர் இங்கே இருந்திருக்காங்க. அவங்களுக்கு தேவையான உணவுக்கு இந்த இடத்துல வந்து நிறைய தானியங்களை சேமித்து வச்சுருக்காங்க. இந்த இடம் ஒரு பெரிய தானிய களஞ்சியங்க. பார்த்தீங்கன்னா ஒரு கூம்பு வழியில் இருக்குது மேல்தளம். அதுக்கு இந்த சுற்றி பார்த்தீங்கன்னா செங்கல்லான ஒரு கட்டிடம். நுழைவாயில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய நுழைவாயில். அந்த நுழைவாயிலுக்கு கருங்கலை கொண்டு பலகை அமைச்சு கதவு வச்சிருக்காங்க. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா கீழே சுதையை கொண்டு தான் அந்த தரையை எடுத்துருக்காங்க. அந்த தரையை இங்கே வந்து புதையல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த உடச்சி பார்த்துருக்காங்க. இதாங்க நம்பூர் மக்களோட எண்ணம். ஒரு வரலாற்று பொக்கிஷத்தை பாதுகாக்க மாட்டாங்க, அதை அழகாக சிதைச்சிருவாங்க. இந்த இடத்துல பாருங்க எவ்வளோ செங்கலோட கட்டிடங்களோட மிச்சங்கள், நிறைய கட்டிடங்கள். அடித்தளம் வெறும் செங்கல் கட்டிடத்தை அடித்தளம் நிறைய நம்மளால் பார்க்க முடியுது. எல்லாம் செஞ்சு போயிடுச்சு. இப்போ வந்து சில கட்டிடங்கள் மட்டும்தான் மிச்சமாக இருக்குது. மீதி எல்லாம் செஞ்சு போய் காலி தரையாக மட்டும் தான் நம்மளுக்கு தெரியுது. இந்த இடத்துலையும் பாருங்கள் செங்கல், அதுக்கு மேலே சுதையை கொண்டு ஒரு அடித்தளம் விட்டுருக்காங்க. நிறைய 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 கட்டிடங்கள் இந்த இடத்துலையும் நிறைய. அங்கங்கே இவங்க நிறைய கட்டிடங்களை ஏற்படுத்தியிருக்காங்க. சுண்ணாமும் செங்கல் பயன்படுத்தியே எல்லாமே செஞ்சு போயிருக்கு. இங்கே கூட பாருங்கள் ஒரு பெரிய கட்டிடம் இடிந்து
சுத்தமாக எதுவுமே இல்லாமல் இருக்குது. அங்கங்கே சுனையை வேற ஏற்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் வந்து கருங்கல் கட்டிடத்தோட மிச்சங்கள். அங்கே கூட ஒரு பெரிய கட்டிடம் இருந்து செஞ்சு போயிருக்கு. கோட்டையோட மதுசோரில் தாங்க இருக்கும். இந்த இடம் ஒரு மேடையும் போல் இருக்குங்க. இந்த இடத்த அவங்க வந்து பீரங்கி மேடையாக கூட பயன்படுத்திக்கலாம். மதுசோர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அது கீழே வந்து போர்ப்படை வீரர்கள் நடந்து போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வழியும் இருக்குது வச்சுக்கலாங்க. எல்லா இடத்தையும் இருக்கப்பலாம் எங்கேயும் வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து எனக்கு பின்னாடி தெரிஞ்சு பாருங்கள், இது வந்து சிறுவாடி ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக அடர்ந்த காடுங்க. கண்ணு கண்ண தூரம் வரைக்கும் மலைங்க. மலைக்கு கீழே ஃபுல்லாக தரை காடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த விஷுவலு. இப்போ நம்ம அடுத்ததாக வந்து இந்த கோட்டையோட கிழக்கு திசைக்கு போகிறோங்க. கிழக்கு திசையில் நிறைய கட்டிடங்களும் நிறைய வந்து தடயங்களும் இருக்குது. அதுதான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த வழியாக ஸ்கூலு தான் போகணும்னு வச்சுக்கோங்க. பெரிய நிலப்பரப்புங்க. நம்ம இப்போ வந்து ஒரு சைடு தான் பார்த்துருக்கோம். இதற்கு அடுத்து பின்னாடி வந்து அங்கே ஒரு பெரிய பகுதி இருக்குது. அதை நம்ம அடுத்து போய் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி கிழக்கு திசையில் போயிட்டு வேறு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாங்க. வாங்க. இந்த மேலச்சேரி கோட்டை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேலச்சேரி கோட்டை பெரிய நிலப்பரப்பு. அதில் வந்து இப்போ நம்ம கிழக்கு திசையில் இருக்கும். இந்த கிழக்கு திசையில் இருந்து தூரத்தில் பார்க்கும்போது நம்மளுக்கு செஞ்சியோட 3 கோட்டைகளை நம்மளால் பார்க்க முடியுது. ராஜா கோட்டை, ராணி கோட்டை, பின்னாடி வந்து சதரை கோட்டை. அதோட முக்கியமாக இந்த இடத்துல பாருங்கள், ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு சுனை ஏற்படுத்தியிருக்காங்க. செயற்கை சுனைங்க. சுனைக்கு இருபுறத்துலையும் வந்து செங்கல் கட்டிமானம் ஏற்படுத்தியிருக்காங்க. செங்கலை ஒன்று மேலே ஒன்று அடிக்க வச்சு அது மேலே வந்து சுண்ணாம்பை கொண்டு அழகாக பூசிருக்காங்க. இந்த புறமும் சரி அந்த புறமும் சரி 2 சைடும் சுண்ணாம்பை கொண்டு பூசி ஒரு தடுப்பு சுவர் ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த சைடில் இருக்க தடுப்பு சுவரில் வந்து இறங்கிறதுக்கான படியை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இவ்வளோ பெரிய சுனையை ஏற்படுத்தி தண்ணியை தேக்கிற அளவுக்கு இங்கே என்ன பயன் இருந்திருக்கும்? ஒன்று வந்து இவங்க வந்து அந்த தண்ணியை கொண்டு பாறையை உடைக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்கலாம். ஏன்னா பாறையை நிறைய உடைச்சி தான் வந்து இவங்க வந்து மதுசூரை கட்டியிருக்காங்க. அப்படின்னா வந்து பாறை உடைக்கிறதுக்கு இவங்க நிறைய தண்ணி தேவைப்பட்டிருக்கும். அதை விட முக்கியமாக இங்கே இருக்க நிறைய வீரர்களுக்கும் கைகளுக்கும் தண்ணி தேவைப்பட்டிருக்கும். அதற்கும் தண்ணி இங்கே எடுத்துருப்பாங்க. அதான் ஒரு மிகப்பெரிய சுனை சரிங்களா ஏற்படுத்தியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு சிறிய கட்டிடம் இருக்குங்க. இங்கெல்லாம் கூட பாறையை உடைச்சிருக்காங்க. நம்மளால் பார்க்க முடியாது தெரியுது. இங்கே வந்து சிறிய ஒரு கட்டிடம் இருக்குது. அதுக்கடுத்து இதற்கு கீழே தான் வந்து சுரங்கப்பாதை போகிறதா சொல்கிறார் அண்ணன். நம்ம உள்ளார போய் பார்க்கலாம். அதை அடுத்து இந்த கட்டிடமும் பார்த்தா கருங்கலை கொண்ட ஒன்று அடுக்கி வச்சு மேலே வந்து தலைமை எடுத்து கீழே அழகாக வந்து ஒரு தனி அறை போல தான் இருந்திருக்கு. இதுவும் மேபி வந்து ஒரு சிறைச்சாலையாக இருந்திருக்கலாம். இல்லாட்டி வந்து போர் வீரர்கள் தங்கறதுக்கான இடமாக கூட இருந்திருக்கலாம். கீழே பண்ண நம்ம நிற்கிற இடமே பார்த்தீங்கன்னா தரைத்தலங்க. அழகாக செங்கல்லும் சுண்ணாம்பும் கொண்டு ஒரு தரை எடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்க்கும்போது தெரியுது பாருங்க. இந்த மேல்தளம் பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே வந்து சுரங்கம் இருக்குதா சொல்கிற அண்ணன். அதை அடுத்து போய் பார்க்கலாம். மேல்தளம் எழுதிருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. சுதை நிறைய சுதையை போட்டு அது கூட வந்து செங்கல் தூளாக நுணுக்கி அது கூட வந்து சிறு சிறு கருங்கற்களை போட்டு மிகப்பெரிய அளவில் வந்து லேயர் ஏற்படுத்தியிருக்காங்க மேலே. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், நம்ம இப்போ டைல்ஸ் ஓட்டோம்ல அதே போல் செங்கலை வந்து மேலே வந்து டைல்ஸ் போல் ஓட்டியிருக்காங்க. 2 லேயர் ஏற்படுத்தியிருக்காங்க. முதல்ல வந்து ஒரு லேயர், அதுக்கு மேலே ஒரு லேயர், 2 லேயர் ஏற்படுத்தியிருக்காங்க. கீழே இவ்வளோ பாதுகாப்பு கொண்டு தண்ணி போகாத அளவுக்கு பாதுகாக்கிறதுக்கு கீழே என்ன இருக்குது வாங்க பார்க்கலாம். இங்கே அழகிய படிக்கட்டெல்லாம் இருக்குங்க. இறங்கிறதுக்கு சிறிய அளவில் படிக்கட்டு ஏற்படுத்திருக்காங்க. இப்போ இந்த பக்கத்தில் பார்த்தோம்னா சுனை பக்கத்துலேயே வந்து ஒரு கீழே வந்து ஒரு பாதாளம் சுரங்கம் மாரி இருக்குங்க. அது என்ன சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்காக வந்து சுரங்கம் சொல்லிட்டு எல்லாரும் தவறாக நினச்சிருக்காங்க. இது சுரங்கம் கிடையாது. இது வந்து ஒரு சிறு வெளிச்சம் கூட வர முடியாத அளவுக்கு கட்டப்பட்ட ஒரு பாதாள சிறைச்சாலை. கடுமையான போர்க்குற்றங்கள் செய்கிறவங்களை இருட்டறையில் வச்சு தண்டனை வழங்குறதுக்காக கட்டப்பட்ட ஒரு பாதாள சிறைச்சாலை தாங்க இது. இதே போன்ற சிறைச்சாலை பக்கத்துலேயும் ஒன்று இருக்குது. மொத்தம் இங்கே 2 இருக்குது. நம்ம கூட கேமராவில் இருக்க டார்ச் லைட்லாம் நிறைய யூஸ் பண்ணி பார்க்குறோம். அப்பயும் வந்து இந்த இடம் ஃபுல்லாக இருட்டாகவே தான் இருக்குது. உள்ளார இறங்கி பார்க்குறோம், ரொம்ப ஆழமாக இருக்குது. உள்ளார ஒன்ஸ் இறங்கிட்டா ஏறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பாதாள சிறையை பார்த்துங்க. அடுத்து வேறு என்னன்னு போய் பார்க்கலாம். அங்கேயே ஒரு சிறைச்சாலை இருக்குது, அதையும் போய் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாங்க இந்த இடம் ஒரு கட்டிடம்ங்களா. இது வரைக்கும் ஒரு பாதாள சிறைச்சாலை. இதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு அப்புறம் இது தனி பாதாள சிறைச்சாலைங்க. இது ஒரு பாதாள சிறைச்சாலை, இது ஒரு பாதாள சிறைச்சாலை. நடுவில் வந்து கருங்கல் கொண்டு ஒரு பெரிய செவரை எழுப்பி 2த்தையும் தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. சரிவாங்க, முதல்ல அந்த பாதாள சிறைச்சாலை பார்த்தோம். அடுத்தா 2வது பாதாள சிறைச்சாலை போய் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா கருங்கல் கட்டிடங்கள் மேலே பார்த்தீங்கன்னா புரிய கொண்டு பூசியிருக்காங்க. இதுதான்
2வது பாதாள சிறைச்சாலைக்கான நுழைவாயில் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. கருங்கல் கட்டிடம். அதுக்கு உள்ளார வரதுக்கு மட்டும் செங்கலை கொண்டு அழகாக ஒரு நுழைவாயில் ஏற்படுத்தியிருக்காங்க. உள்ளார போயிட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம அடுத்ததா இதுவும் ஒரு சிறைச்சாலைங்க, ஒரு பாதாள சிறைச்சாலை. இதுவும் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக வந்து ரொம்ப வெளிச்சம் கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்து கட்டிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய குற்றங்கள் செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுத்துக்காக, கொடூரமான தண்டனை கொடுக்கறதுக்காக வந்து இது போன்ற சிறைச்சாலை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சுவர் இருந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு தூண் வச்சு சுவர் ஏற்படுத்தி இந்த இடத்துல நுழைவாள்களும் வச்சிருக்காங்க. நம்ம இடத்துல அதை உடச்சிருக்காங்க. கீழே வந்து தூண்களும் முளைஞ்சுகளும் கருங்கல் கட்டிடமும் தெரியுது. இதை பார்த்தீங்கன்னா பாருங்க, ஃபுல்லாக வந்து ஒரு பாதாளம். எந்தவித வெளிச்சமும் கிடையாதுங்க. சாப்பாடு கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியாதுங்க. புளிஞ்சு தள்ளி விட்டா மேலே ஏறி வரவே முடியாதுங்க. அங்கேயே கடந்து சாக வேண்டியதான் நம்மளுக்கு. இப்போ நம்ம இதெல்லாம் தோண்டி பார்த்தா கீழே ஏதாவது எலும்பு கிடைக்குமான்னு கூட தெரியல நம்மளுக்கு. மேலே பார்த்தீங்கன்னாங்க தண்ணி உள்ளார வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேலே கருங்கல் தூணு, அதுக்கு மேலே வந்து செங்கலும் சுதையும் கொண்டு ஒரு சிறு லேயர், அதுக்கு மேலே வந்து டைல்ஸ் ஓட்டுற போல வந்து செங்கலை கொட்டியிருக்காங்க. மிக பெரிய அளவில் வந்து பண்ணியிருக்காங்க. நாயர்கள் கட்டியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து முகலாயர்கள் இதை பயன்படுத்தி இருக்காங்க. ரொம்பவே அற்புதமான இடம். பிற்காலத்தில் ஏற்பட்ட பிரிட்டிஷ் பிரெஞ்சுக்காரங்க போர் காலத்தில் வந்து இந்த இடம்லாம் வந்து கைவிடப்பட்டிருக்குங்க. இந்த கோட்டையோட வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோட்டையோட அடித்தளத்தை நம்மளால் பார்க்கும்போது சோழர் காலத்தில், அதுவும் பிற்கால சோழர் காலத்தில் போட்ட போல தான் தெரியுது. கோட்டையோட அடித்தளம் அப்படி தான் தெரியுது நம்மளுக்கு. அடுத்த இந்த கோட்டையை வந்து பெரிய அளவில் வந்து நாயகர் காலத்தில், விஜயநகர நாயகர் காலத்தில் வந்து மிக பெரிய அளவில் வந்து இந்த கோட்டையை வந்து பலப்படுத்தியிருக்காங்க. நிறைய கட்டிடங்களும் நிறைய வந்து சுனைகளும் ஏற்படுத்தியிருக்காங்க. விஜயநகர காலத்தில் தான் வந்து இந்த கோட்டை வந்து மிக பெரிய அளவில் வந்து கட்டமைக்கப்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக வந்து அதுக்கடுத்து வந்த முகலாயர்கள் இந்த கோட்டையை கைப்பற்றியிருக்காங்க. முகலாயர்கள் கைப்பற்றதுக்கு அப்புறம் இந்த கோட்டையிலேருந்து சிறு சிறு மாறுதல் அவர்களும் பண்ணியிருக்காங்க. இந்த கோட்டையை அவர்களும் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கடுத்து பிற்காலத்தில் ஏற்பட்ட பிரிட்டிஷ்காரங்க பிரெஞ்சுக்காரங்க இடையே போரில் தான் வந்து இந்த கோட்டை வந்து பெரிய அளவில் சிதைக்கப்பட்டு இந்த கோட்டை அதன் பின் வந்து 11 ஆண்டுகளாக விடப்பட்ட நிலையில் இன்றைக்கி வந்து மிகவும் மோசமான நிலையில் இருக்குது. இந்த கோட்டையை பார்த்தீங்கன்னா மிக பெரிய அளவில் இருக்க கோட்டை. இந்த கோட்டையை 3 இடமா பிரிச்சிருக்காங்க. நடுப்பகுதி, கிழக்கு பகுதி, மேற்கு பகுதின்னு சொல்லிட்டு 3 இடமா பிரித்து தான் இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க. அப்படின்னா அந்த கோட்டையில் வந்து சிறை வைக்கப்பட்டவங்க தனித்தனியாக வைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நம்மளால் உணர முடியுது. சிறு குற்றங்களை செஞ்சவங்களும் தனியாகவும், போர் குற்றங்கள் செஞ்சவங்களும் தனியாகவும், அதிகமாக கொடூரமான குற்றங்களை செஞ்சவங்க பாதாள சிறைச்சாலையிலும் வச்சிருக்காங்க. சாகும் வரை வந்து பாதாள சிறையில் வைக்கிறது அமைப்பு கூட ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த கோட்டை வந்து பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. அந்த காலத்தில் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி கற்பனை பண்ணும்போது நம்மளுக்கே வந்து பிரமிப்பாக இருக்குங்க. நம்ம கடைசியாக வந்து மேற்கு புறத்தை மட்டும் தான் பார்க்கணும். இந்த கோட்டையில் இந்த கோட்டையோட நடுப்புறத்தை பார்த்தோம், கிழக்கு புறத்தை பார்த்தோம், கடைசியாக வந்து கோட்டையோட மேற்கு புறத்தை பார்ப்போம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய பரப்பளவு கொண்ட ஒரு கோட்டைங்க. சிறுவாடி காட்டுக்குள்ளே இருக்க மேலச்சேரி கோட்டை ஒரு சிறைச்சாலை கோட்டை. இப்போ நம்ம இந்த கோட்டையோட மேற்கு பகுதியில் இருக்குங்க. மேற்கு பகுதியில் முதல்ல பார்த்தா ஒரு கட்டிடம் தெரியுது. நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த கட்டிடம் பார்த்தா வந்து முகலாயர்களோட ஒரு மசூதியாக கூட இருந்திருக்கலாம். இது கிட்ட போய் பார்த்தா தான் என்னன்னு தெரியும் நம்மளுக்கு. அடுத்த கோட்டையோட மதுசுவர் பாருங்க, ரொம்பவே கம்பீரமான ஒரு மதுசுவர் அப்படியே வருதுங்க இந்த மதுசுவர். அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சுனை இருக்குங்க, ரொம்ப ஆழமான ஒரு சுனைங்க. இங்கேயும் நிறைய சுனைகள் இருக்குங்க. இந்த இடம் ஃபுல்லாக நிறைய சுனைகள் இருக்குங்க. இவங்களுக்கு தண்ணீர் தேவை அதிகமாக இருந்திருக்கு போல இருக்கு. அதனால் ஏகப்பட்ட சுனைகள் வெட்டியிருக்காங்க. செயற்கையாகவும் சரி இயற்கையாக அமைஞ்ச சுனையும் பயன்படுத்திருக்காங்க. மிகப்பெரிய அளவில் வந்து நிறைய சுனைகள் இருந்திருக்கு. அதுக்கடுத்து கடைசியாக வந்து இந்த மேற்கு புறத்தோட எண்டு, கடைசி எண்டு அங்கே என்னன்னு போய் பார்க்கலாம். அதோட இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அழகாக பாருங்கள் செங்கல் கட்டிடங்கள், தண்ணி வெளியே போகாத அளவுக்கு வந்து அழகாக கட்டிடுறாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஒரு பெரிய பாறைக்கு கீழே ஒரு சுனை. சரி வாங்க கடைசியாக போய்ட்டு அந்த எண்டு எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு இந்த மதுசூரை ஒட்டின ஒரு பெரிய மேடையில் இருக்குங்க. இந்த மேடை வந்து ஒரு பீரங்கி மேடையாக தான் இருந்திருக்கும். இப்போ வந்து எதுவுமே இல்லாமல் ஒரு சமாதானமாக இருக்குங்க. இது ஒரு வியூ பாயிண்டாக கூட நம்ம எடுத்துக்கலாங்க. இங்கேருந்து பார்க்க விஷுவல் செம்மையாக இருக்குங்க. கீழே ஃபுல்லாக வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய தரைக்காடுகள், பயங்கரமான காடுகள். இந்த காடுகளை ஃபுல்லாக வந்து சிறுவாடி காடுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அவங்களுக்கு ஃபுல்லாக எதிர தெரியுது பாருங்க, குன்றா மலையை கொட்டி வச்ச மாதிரி. இதெல்லாம் வந்து செஞ்சி குன்றுகள் அப்படின்னு அழைப்பாங்க. செஞ்சி குன்றுகள் வந்து கிழக்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியில், கிழக்கு தொடர்ச்சி மலைகள் வந்து தமிழ்நாட்டோட மத்திய பகுதியில் ஆரம்பித்து ஒடிசா வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அது ஒரு பகுதி தாங்க. பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் விஷுவல். இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பீரங்கி மடைங்க. ஏற்கனவே இந்த கோடையில் நம்ம 2 பீரங்கி மடை பார்த்தோம். இப்போ 3வது ஒரு பீரங்கி மடை. இது வந்து வடக்கு புறத்தில் இருக்குங்க. இந்த பீரங்கி மடை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சமதளத்துக்கு மேலே பீரங்கி நிற்கிறதுக்கு போல் வந்து வட்ட வழியில் வந்து ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. காட்டுற பாருங்களா. பார்க்கும்போது பாருங்க அழகா ஒரு சதுரம். இது சதுரத்துக்கு மேலே பார்த்தீங்களா அழகாக ஒரு வட்ட வடிவு. இங்கே வந்து பீரங்கி எடுத்திருக்காங்க. வடக்கு புறத்தில் வர
படைகளை கண்காணிக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு பீரங்கனை எடுத்து கண்காணிச்சிருக்காங்க. தூரத்தை தெரியுது பாருங்க, அதான் ஜவ்வாது மலை. இங்கேருந்து பார்த்தா ஜவ்வாது மலைத்தொடரே தெரியுதுங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்க ஜவ்வாது மலைத்தொடர் தூரத்தில் தெரியுது நம்மளுக்கு. அப்படியே நீட்டுக்கும் போகுதுங்க, இவ்வளோ உயரம் பாருங்க. அடுத்து இப்போ இந்த கோட்டையோட மதுசோருங்க, இங்கே ஒரு மேடை இருக்குது, கண்காணிப்பு மேடை போல இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க வந்து இதுதாங்க, இது என்னன்னு சொல்லிட்டு போய் கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க. கீழே ஒரு சுனை இருக்குங்க. இப்போ இந்த கோட்டையில் கடைசியாக இருக்கிற எஞ்சி இருக்க ஒரே ஒரு கட்டிடம் இந்த கட்டிடம் தாங்க. இது ஒரு கோயிலாக இருந்திருக்கலாம். இடையில இருந்து பார்க்கறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு முகலாயர் காலத்துக்கு கட்டிடக்கலை மாதிரி தான் இருந்ததுக்கு. ஆனால் கிட்ட போக போக வந்து கோயில்ன்றதை நம்ம உறுதிப்படுத்த முடியுது. இதுதான் வந்து கோயிலுக்கான என்ட்ரன்ஸ். அங்கே வந்து ஒரு மண்டபம் இருந்திருக்கு. அப்படியே இங்கே வந்தீங்கன்னு சொல்லுங்க, கோயிலில் இருக்க கருவறையில் இருக்க சாமி சிலை வழிபட்ட பின்பு வெளியேறும் நீர் வெளியேறதுக்கான ஒரு வழிங்க. இந்த தண்ணி அழகாக வந்து நீர் வந்து சுனையில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக அழகாக அமைச்சிருக்காங்க. சரி, அவங்க உள்ளார போய்ட்டு வேறு என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். இந்த கட்டிடம் வந்து ஒரு கோயில் அப்படின்றத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் எந்த கோயில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியல. ஏன்னா வந்து கல்வெட்டுகளோ சாமி சிலைகளோ இல்லை. இங்கே இருந்த சாமி சிலைகளும் போரின் பின்பு வந்து எங்கேயோ திருடப்பட்டிருக்கு. இந்த கோயில் பார்த்திங்கன்னா இந்தோ இஸ்லாமிய கட்டிடக்கலையை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகிறாங்க. அதை விட முக்கியமாக இந்த கோயிலில் வந்து ஒரு சிவன் கோயிலாக இருந்திருக்கலாம் அப்படின்றது நம்மளோட யூகம். ஆனால் வந்து அதை உறுதிப்படுத்துறதுக்கு தகவல் இல்லை. இது என்னோட யூகம், ஒரு சிவன் கோயிலாக இருந்திருக்கலாம். அதுக்கடுத்து இந்த கோயில் பார்த்திங்கன்னா செங்கல்ல கொண்டு தான் கட்டப்பட்டிருக்கு. செங்கல் கூட சுண்ணாம்பு கொண்டு கலந்து கட்டுவாங்க. ஆனால் இந்த கோயில் பார்த்திங்கன்னா செங்கல் கூட செம்மண்ணை கொண்டு கட்டியிருக்காங்க. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இந்த கோயிலோட கட்டிட அமைப்பை பற்றி பார்க்கும்போது இந்த கோயில் இந்த ஒரு 17ஆம் நூற்றாண்டு இறுதியிலோ 18ஆம் நூற்றாண்டிலோ கட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகிறாங்க. இந்த கோட்டைக்கு நம்ம அப்படி தாங்க ஏறி வந்தோம்னா நேராக அப்படி அந்த சைடு போனோம். கிழக்கு புறத்தில் முதல்ல அங்கே நடுப்பு பகுதியை பார்த்தோம். நடுப்பு பகுதியை பார்த்ததுக்கப்புறம் கிழக்கு பகுதியை பார்த்தோம். கிழக்கு பகுதியெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பி வந்தாங்க மேற்கு பகுதி. மேற்கு பகுதியில் போயிட்டு அங்கே ஒரு பெரிய சுனையை பார்த்தோம். ஒரு வியூ பாயிண்ட் மாரி 2 மேடை இருந்து அந்த மேடையை பார்த்தோம். கடைசியாக இங்கே இருக்க இந்த கோயிலை பார்த்தோம். கோட்டை ரொம்ப அற்புதமான ஒரு கோட்டைங்க. இந்த பகுதி வரைக்கும் அவங்க வேற ஒரு பயன்பாட்டுக்கும், இந்த பகுதியை தாண்டி வந்து ஒரு சிறைச்சாலைக்கும் பயன்படுத்திருக்காங்க அப்படின்றது நம்மளோட யூகம். இங்கே சிவான் கோயில் மற்ற சுனைகள்லாம் இருக்குது. இதை தாண்டினதுக்கு அப்புறம் தான் வந்து சிறைச்சாலையோட கட்டமைப்பு இதை தாண்டினதுக்கு அப்புறம் தான் வருதுங்க. நம்ம இந்த வீடியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம இந்த கோட்டையை நம்ம வந்து செஞ்சியோட பழைய கோட்டை அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க செஞ்சி இப்போ வந்து ஒரு 800 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்டது. பழைய செஞ்சி என்பது மேலச்செரியம் சிங்கவரம் சேர்ந்த ஒரு பகுதியை வந்து பழைய செஞ்சி அப்படின்னு அழைப்பாங்க. அதுதான் பல்லவர் காலத்தில் உருவாக்கப்பட்டது. அதன் பின்பு தான் இது உருவாக்கப்பட்டது. அந்த ஒரு காரணத்தால் தான் அந்த மேலச்சேரி மலையில் இருக்கிறதுனால தான் வந்து இந்த கோட்டை வந்து பழைய செஞ்சி கோட்டைன்னு சொல்லி சொன்னோம். ஆனால் வந்து அந்த கோட்டையை கட்டிய பின்பு தான் இந்த கோட்டை வந்து பெரிய அளவில் டெவலப் பண்ணப்பட்டிருக்கு. அன்பு கோட்டை தான் இது. அந்த கோட்டையோட துணைக்கோட்டை ஒரு சிறைச்சாலை கோட்டைங்க. ரொம்பவே அது அற்புதமான பயணங்க. இந்த பயணத்துக்கு கண்டிப்பாக வந்து சில பேர் நன்றி சொல்லி ஆகணுங்க. அவங்க இல்லைன்னா இந்த பயணத்தை நம்ம எடுத்துருக்கவே மாட்டோங்க. இந்த சிறுவாடி கிராமத்தை சேர்ந்த சரவணங்க, அதை விட வந்து முக்கியமாக வந்து சோழபுரையை சேர்ந்த நம்ம வழக்கறிஞர் கிருஷ்ணராஜ் சார், அவருக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும். அவர் தான் நம்மளை பார்த்துட்டு இந்த வரத்துக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி கொடுத்தாரு. அவர் வரலன்னா இன்றைக்கி நம்ம இந்த பயணத்தை எடுத்துருக்கவே முடியாதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை தான் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜிஞ்சி ட்ராவல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.